நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ட்ரஸ்ட் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது ஆன்மீகமும் ஆன்மீக சம்பந்தமான அனுபவங்களை அடைந்தவர்களுடைய அனுபவங்களையும் நாம் இதில் பதிவேற்றம் செய்து கொண்டே இருப்போம். ஆன்மீகம் மட்டும்தான். ஏனால் ஒரு உலக அமைதிக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் ஆன்மீகத்தில் தான் அடங்கியுள்ளது. ஏனால் ஆன்மீகம் தெரிந்தவன் அமைதி அப்படின்னு ஒரு விஷயத்தில் அடங்கி இருப்பான். அதன் மூலமாக தன்னை நம்பியவர்களையும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் அமைதியாக்குவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதனால்தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத இன்று மேலை நாடுகளில் மிக அதிகமாக தேடுதலில் இறங்கி இருப்பார்கள். அது நீங்கள் பார்த்துருக்கலாம். அது கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, ராமராக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, ரிஷிகளோ முனிவர்களோ யாராக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் அமைதியை தேடுவார்கள், இறைவனை தேடுவார்கள். இறைவன் என்ற அந்த ஜோதி, அந்த ஒளியை காண்பதற்கு உண்டான என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் யாரையும் துன்புறுத்தாமல், மற்றவர்களை குறை கூறாமல், தனக்கு தெரிந்த விஷயங்களை புத்தகங்கள் மூலமாக படித்து அதை சில குருமார்கள் மூலமாகவும் கற்று அறிந்து ஒளியை காண்பதற்கு உண்டான வேலையை செய்வதில் 3 விதமான விஷயங்கள் உண்டு. அது தியானம், யோகம், தவம். தியானம் அப்படிங்கிறது யார் வேண்டுமானாலும் பழகலாம். தவம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் அந்த தியானத்தில் ஒரு படி மேலாக செல்வது தவம். இது ரெண்டுமே நம்மால் செய்ய முடியும். அடுத்து யோகம். யோகத்தில் கிரியா யோகம், வாசி யோகம். இதுதான் டோட்டலாக உண்டான ஒரு பேசிக். இப்போ நான் சொன்ன இந்த 2 நிமிஷத்தில் 2 பார்வை உண்டு இந்த யோக முறைக்கு. முதலாவது விஷ்ணு அவதாரத்தின் மூலமாக ஸ்ரீ மகாவிஷ்ணு சிவன் மூலமாகவும் சரி, அம்மன் அதாவது பார்வதி அம்மன் மூலமாகவும் சரி, இல்லை கிருஷ்ணருடைய அதாவது மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு அருளிய அப்படிங்கிறது வரைக்கும் இந்த கிரியா யோகம் அப்படிங்கிறது ஒரு பயணமாக வந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதே போல்தான் விஞ்ஞான பைரவ தந்திரம் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக பார்வதி அம்மாள் கேட்ட கேள்விக்கு சிவபெருமான் ஸ்லோகங்களாக கிட்டத்தட்ட ஒரு 163 ஸ்லோகங்கள், அதிலும் இந்த கிரியா யோகம், வாசி யோகம் இது சம்பந்தமான பதில்களுடன் இதுவும் ஒரு புறமாக நம்முடன் பயணித்து இன்று வரை பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. இன்னமும் கலியுகம் முடியும் வரையும் இது பயணம் செய்யும். அப்போ இதற்கு உடைய ஓனர், அதாவது கிரியா யோகத்தின் முதலாளி யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு கடவுள். நாம் பேர் வைத்து அழைக்கக்கூடிய கடவுள்களையும் தாண்டி தீப ஒளி, அருட்பெரும் ஜோதி, ஜோதிதான் கடவுள். அப்போ அந்த கடவுள் மூலமாக இன்று வரை பொக்கிஷமாக எழுதப்படாவிட்டாலும் பல இடங்களில் அகாரம், உகாரம், மகாரம் போன்ற விஷயங்கள் திருமந்திரத்திலும் சரி, சிவாக்கியர் எழுதிய பாடல்களிலும் சரி, அதிகமான சித்தர்கள் அருளிய அனைத்து புத்தகங்களிலும் இது ஒரு பிராணாயமாக எல்லா இடங்களிலும் பெயர் இல்லாமல் எழுதப்பட்டு வைத்திருக்கிறார்கள். சரி, நம்ம பேசிக் பார்ப்போம். இப்போ கலியுகத்தில் மகா அவதார் பாபாஜி அகஸ்தியர் மூலமாக இந்த கலையை கற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் பதிப்பு, அதாவது புத்தகம் மூலமாக நாம் படித்து கொண்டிருக்கிற விஷயம். அகத்தியர் அப்படிங்கிறவர் தான் கலியுகத்தில் இது மிக பரவலாக செய்யக்கூடிய, அதாவது இந்த யோக கலைகளை மிக பரவலாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குருதான் மகா அவதார் பாபாஜி. நமக்கு மகா அவதார் பாபாஜி கிட்டத்தட்ட ஒரு 200 வருட காலங்களாக சில புத்தகங்களில் நாம் படித்து கொண்டே வருகிறோம். அவர் பிறந்ததோ வாழ்ந்ததை பற்றியோ நாம் இப்போ பேச போகிறது கிடையாது. ஏன்னா மகாவதார் பாபாஜி உடைய வேலை ஒரே ஒரு வேலை மட்டும்தான், யோக கலைகளை பரப்புவது. அதிலும் சில குருமார்கள் மூலமாக கிரியா யோக கலைகளையும், சில சித்தர் வம்ச வழியாக வாசி யோக கலைகளையும் நாம் இன்று கேள்விப்பட்டு அதை சிலர் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள்.
அப்போ மகாவதர் பாபாஜி மூலமாக கடைசி வழி, அதாவது பரமஹம்ச யோகானந்தர் எழுதிய ஒரு யோகியின் சுயசரிதை அப்படிங்கிற புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த கிரியா யோகம் அப்படின்னா என்ன, இது எத்தனை காலங்களாக வேரூன்றி நிற்கிறது அப்படிங்கிறதும், பரமஹம்சர் யோகானந்தருடைய குருக்களான யுக்தேஸ்வரகிரி மூலமாகவும் அவருடைய குருவான லாகிரி மகாசாய் அதாவது ஷியாமாச்சரன் அவரது மூலமாகவும் கலியுகத்தில் கடந்த ஒரு 200 வருடங்களாக இந்த கலை கற்றுக் கொடுக்கப்பட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம அந்த புத்தகத்தில் பார்த்துருப்போம். ஒரு படி மேலாக இன்னும் சொல்லப்போனால், மகாவதர் பாபாஜி இயேசு கிறிஸ்துவுடன் சமகாலமாக வாழ்ந்த ஒரு குரு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அப்படி என்றால் இந்த 1500 வருடங்களுக்கு மேலாக, அதாவது 2500 வருடம் மகாவதர் பாபாஜினுடைய வயது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மீதம் இருக்கக்கூடிய இந்த 2300 வருடங்களும் காகிதங்களில் அல்லது புத்தகங்களில் இல்லை. ஆனால் இதை பல குருமார்களும் கற்று அறிந்துள்ளார்கள். அதில் சித்தர்களும் அடங்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. இது கிரியா யோகம் அப்படிங்கிறது பிராணாயாமம், அதாவது பிரபஞ்சத்தின் உடைய ஆற்றல், அதாவது சுவாசம். இதை சுவாசம் அப்படிங்கிறது சொல்கிறத விட பிராணாயாமம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல். ஒரு செயல் மூலம் யோகத்தை அடைவது, ஒரு செயல் மூலம் கடவுளை உணர்வது, ஒரு செயல் மூலம் ஒரு ஜோதியை பார்ப்பது, அதுதான் கிரியா யோகம். அப்போ கிரியா யோகத்திற்கு படிநிலைகள் உண்டா அப்படின்னா பல படிநிலைகள் உண்டு. நிலைகள் அப்படிங்கிறது 3 வகையாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அப்படிங்கிறது நம்முடைய இதயத்தின் கீழ் இருக்கக்கூடிய பகுதி. இதில் ஒளிந்திருக்கக்கூடிய காமம், குரோதமான விஷயங்களை ஒருவன் கடந்து வரும்பொழுது தான் அநாகத சக்கரம் அப்படிங்கிற அன்பு என்ற ஒரு விஷயத்தை ஒருவன் உணர முடியும். அப்படிங்கும் பொழுது அவன் பேசக்கூடிய சொல்லானது எதை எப்பொழுது எவ்வாறு பேச வேண்டும் என்று விசுத்தி அப்படிங்கிற சக்கரத்தின் மூலமாக உணர்ந்து மூச்சுக்காற்றை ஆக்ன சக்கரத்தில், அதாவது புருவ மத்தியில் வைக்கும் பொழுது சகஸ்கார சக்கரத்தின் மூலமாக அனைத்து விதமான சித்திகளையும் ஞானங்களையும் ஒரு மனிதன் இந்த யோகக்கலையை பயிலும் பொழுது பெற்றுக்கொள்வான். அப்படிங்கிறது தான் இந்த விளக்கம். ஒரு ஓவர் வியூ அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் கிரியா யோகமோ வாசி யோகமோ இரண்டுக்கும் உண்டான ஒரு ஒற்றுமை. மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலக்கெடு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் கோபம் இல்லாமல் தெளிவாக வந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னால் ஒரு மனிதன் யோக கலையை கற்க வேண்டும் அப்படிங்கிறது சித்தர்களின் கட்டளை. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, சித்தர்களை எழுதி வைத்தது விட்ட குறை தொட்ட குறை. போன ஜென்மத்தில் இதை யாராவது ஒருவர் எடுத்து அதை பயின்று முடிக்க முடியாத காலகட்டத்தில் அல்ல, அவர்களுக்கு கிடைத்த, இல்லை என்றால் அவர்களுக்கு உள்ளிருக்கும் ஆசைகளை தீர்க்க முடியாமல் இருப்பதால் அந்த பிறவியை முடித்து கொண்டு அடுத்த பிறவியில் அவர்கள் தன்னுடைய ஆசபாசங்களை எல்லாம் முடித்து கொண்டு ஒரு காலகட்டத்தில் இறைவனே சரணாகதி அப்படிங்கிற பொழுது இந்த கிரியா யோகமோ வாசி யோகமோ இவர்களுடைய காதில் விழும். அப்படிங்கிறது தான் சித்தர்கள் வழியாக வந்த மரபுகளும் சரி புத்தகங்களும் சரி இதை தெளிவாக விளக்குகிறது. மகாதர் பாபாஜி அவர்கள் மூலமாக வந்த குருமார்கள் எழுதிய புத்தகத்தை ஒரு மேலோட்டமாக கிரியா யோகம் என்றால் என்ன, அதை எவ்வாறு செய்வது அப்படிங்கிற சில நுணுக்கமான விஷயங்களை பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லியிருப்பார். அது எப்படி அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் இருக்காது. ஆனால் இவ்வாறு செய்வதற்கு ஒரு குரு அவசியம் அப்படிங்கிறத அந்த குரு பரமஹம்ச யோகானந்தர் அவர் வழியில் வந்த யோகானந்த சத்சங் சொசைட்டி மூலமாக அதில் பயின்ற குருமார்கள் இதை தெளிவாக விளக்கி அருளுகிறார் அப்படின்னு பரமஹம்ச யோகானந்தர் அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார். இது ஒரு கூற்று, அதாவது மகாவதர் பாபாஜிக்கு இதுதான் உருவம் அப்படிங்கிறதை நம்மால் யூகிக்க முடியாது. பரமஹம்சர் யோகானந்தர் எந்த ஒரு 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 உருவத்தை கண்டாரோ அதைத்தான் அவர் புத்தகத்தில் தெளிவாக எழுதி வருகிறார். ஆனால் மகாவதர் பாபாஜிக்கென்று பல உருவங்கள் உண்டு. இதை
நாம் இப்போ யூடியூப்லேயே கிரியா யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை வந்து அதிக ஒரு ஒரு பறவை மூலமாக பார்த்தோம், விலங்கு மூலமாக பார்த்தோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது மகாவதர் பாபாஜியே ஒரு ஒரு ரூபமாக, ஒரு சித்தர் ரூபமாக வந்து எங்களை காப்பாற்றினார் அப்படின்னு நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நாம் பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னால் அவர்களுடைய அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு இதை அவர்கள் பதிவேற்றம் செய்வதற்கு ஒரு தேவையான ஒரு விஷயமே அது அல்ல. அப்போ கிரியா யோகத்தை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும், வாசி யோகத்தை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அகஸ்தியர் கூறுவது என்னவென்றால், இதை எல்லாவற்றின் மூலமாக அதனுடைய எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த ஜோதி, ஜெகஜோதியை, ஒளியை காண்பதற்கு, அவ்வளோதான். இதுதான் வந்து எல்லா விதமான புத்தகங்களிலும் எழுதப்பட்ட ஒரு விஷயம். இதை மௌனத்தின் மூலமாக அஷ்ட சித்திகளையும் பெற்று உடல் புலன்களின் செயல்களை நீக்கி மௌனத்தின் மூலம், அதாவது மீண்டும் மீண்டும் ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லாமல் ஒரு மௌனத்தின் மூலமாகவே ஆக்னா சக்கரத்தில் மனதை வைத்து விட்ட குறைகளை நீக்கி முடிவான நிலையை அறிந்து சுவாசத்தை சரியானபடி நடத்தி அதன் மூலம் சமாதி நிலையினை அடைவாயாக அப்படின்னு அகஸ்தியர் அவருடைய 12,000 நூல்களில் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது திருப்பி என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த யோக கலைகளை ஒருவன் செய்யும் பொழுது விஷ்ணுவை, அதாவது மகா விஷ்ணுவின் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு அகஸ்தியர் வந்து அவருடைய புத்தகங்கள், அகஸ்தியர் அதாவது ஸ்ரீ அகஸ்தியர் 12,000 அப்படிங்கிற நூலில் இதை மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, சகஸ்காரம். இதுதான் ஒரு 7 சக்கரம். நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியும், கலராக இருக்கும். நான் சொன்னது கீழிருந்து மேலாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, சகஸ்காரம். அப்போ இது எல்லாமே ஒரு மனிதன் உடலில் இருக்கக்கூடிய சில சக்கரங்கள். இந்த சக்கரங்கள் எல்லாமே வேலை செய்தால் ஒரு மனிதன் தான் நினைத்ததை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இப்பொழுது, அதாவது இந்த 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 1950க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுதான் அனைவருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ ஒரு அமைதி, அப்போ அந்த அமைதி அப்படிங்கும் பொழுது சரியானபடி ஒரு சமாதி நிலையை அடைந்து ஆக்னா சக்கரத்தில் பார்வையும், விசுத்தியில் மனதினையும், மூலாதாரத்தில் எண்ணத்தையும் நிறுத்தி சுவாசத்தை அநாகத சக்கரத்தில் நிறுத்தி மூச்சை அசையாமல் வைக்கும் பொழுது உண்மையான சுவாசத்தின் இயக்கத்தினையும் அறியலாம். இப்படி அறிந்தால் இதனால் மகாவிஷ்ணுவின் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு அகஸ்தியர் 12,000 நூலில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்குது. அதே புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அகஸ்தியருடைய சீடர் தான் மகாவதர் பாபாஜி அப்படிங்கிறதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ 6 ஸ்தலங்களை இவ்வாறு 6 ஸ்தலங்களையும் காணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நெற்றியில் மனக்கண்ணாதுன்னு திறக்கும். அதுக்கப்புறம் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலங்களும் இதில் அடங்கும். அப்போ எல்லாமே என்ன, டோட்டலாக மூச்சு சுவாசத்தை கட்டுப்படுத்துவதும் மூச்சை சேமிப்பதும், இதுதான் இந்த யோகத்தின் உள்ள அனைத்து விஷயங்களும் இதில் ஒன்றிலே அடங்கும். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே புத்தக அறிவு. இதை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும், அதாவது சித்தர்கள் அருளிய சில குருமார்களும் இது போன்ற கலைகளை கற்றுக்கொண்டு தான் எல்லோரைக்கும் கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் சொல்லி கொடுத்து கொண்டுமே இருக்கிறார்கள். சிலர் இதன் மூலமாக வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடும், சிலர் இது கடவுள் நமக்கு அருளிய ஒரு கலை, இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, நாம் இதற்காக எந்த ஒரு கட்டணமும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதும் சில குருமார்கள் சொல்லி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ கலை அப்படிங்கிறது அவருடைய தேவைக்கு ஏற்றாற்போல், ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த விட்டக்குறை தொட்டக்குறை உள்ளவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு கலை. ஓகேவா? எல்லாராலும் எடுக்க முடியாது அப்படிங்கிறதை சித்தர்களே சொல்கிறார்கள். அப்போ எல்லாருமே எப்போ எடுப்பாங்க அப்படிங்கிறது, ஒவ்வொருவருக்கும் கடவுளோ சித்தர்களோ ஒரு மெசேஜ் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது
அவர்கள் அதன் மூலமாக தட்டி எழுப்பப்பட்டு அந்த வேலைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அதை கற்றுக்கொள்வதற்கு உண்டான ஆர்வத்தை காட்டுவார்கள். ஓகேவா? அப்போ நம்ம சக்கரங்களை பார்த்தாச்சு. இப்போ 7 சக்கரம் உடலில் இருக்கும் அப்படிங்கிறதை பார்த்தாச்சு. ஒருவன் இந்த தியான முறைகளை செய்யும் பொழுது உள்ளே செல்லக்கூடிய அந்த 8 அங்குலமான ஒரு சுவாசம் வெளியே வரும் பொழுது ஒரு 12 அங்குலமாக வருகிறது. இதை மாற்றி, அதாவது உள்ளே 12 அங்குலத்தை இழுக்கும் பொழுது வெளியே 8 அங்குலமாகத்தான் விட வேண்டும். அப்போ தான் ஒருவனுடைய அந்த 4 அங்குல வீணாக வெளியே செல்லக்கூடிய அந்த சக்தி உள்ளே உயிர் சக்தியுடன் கலந்து ஒரு மனிதனுக்கு தேவையான அந்த ஞானத்தை அடைவதற்கு உண்டான வழியை இந்த அதிகமாக செல்லக்கூடிய இந்த 4 அங்குல இந்த சுவாசம் அவரை உணர்த்தும் அப்படிங்கிறது தான் கலை. அப்போ இந்த யோக கலைகளை பயிலும் பொழுது இதை பயில்வதற்கு முன்னாடி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அப்போ பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறதை மணல், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் தான் உலகத்தில் எங்குமே இருக்கிறது. அதாவது அண்டம் அப்படிங்கிறதே இந்த பஞ்சபூதம்தான். அது யாகமாக இருந்தாலும் சரி, யோகமாக இருந்தாலும் சரி, நாம் வீட்டில் அங்கங்கே செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முதலில் நாம் அளிக்கக்கூடிய மரியாதை இந்த பஞ்சபூதங்களுக்கு தான். பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்தாமல் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறது எழுதப்படாத விஷயங்கள். அப்போ இந்த அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் உள்ளது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எல்லோருக்குமே இது தெரியத்தான் வேண்டும். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறதை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். இது கலியுகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது தான் நிலம். உலகத்தில் எந்த நாட்டிற்கு சென்றாலும் சரி, உலகம் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய விஷயம்தான் இது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை தான் நம்முடைய உடல். இந்த உடல் மண்ணால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ 5 விதமான இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நம் உடலில் தோல், சதை, நரம்பு, எலும்பு, அதற்கப்புறம் முடி, இந்த 5ஆகத்தான் இந்த நிலம் அப்படிங்கிறது நம் உடலில் பரவி கிடக்கின்றது அப்படிங்கிறது. மண்ணால் கண்டிப்பாக ஒரு ஆற்றலோ இல்லை ஒரு நகர்வோ இருக்காது. அதற்கு தேவை நீர். நீரோட்டம் இல்லாத மண்ணில் விளைச்சலோ எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது நாம் தெரிந்த ஒரு விஷயம். அப்போ நீரோட்டம் அப்படிங்கிறது அண்டத்தில் நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா மழை நீர், கடல் நீர், ஆற்று நீர், ஊற்று நீர். இந்த 4 தான் நீராக நம்முடைய உடலில் இரத்தம், வேர்வை, சிறுநீர், எச்சில் அப்படிங்கிறது நம்ம உடலில் கலந்துருக்குது. இதுதான் சக்தி அப்படின்றாங்க. இந்த நீர் சக்தி இல்லாமல் இந்த நிலத்தில் எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதை நாம் தெளிவாக கண்ணால் பார்த்திருப்போம். வெறும் மணலில் எதையும் விதைக்க முடியாது. ஒரு விதை விதைத்தாலும் அதில் நாம் நீரோட்டம் அப்படிங்கிறத பாய்ச்சியாக வேண்டும் அப்படிங்கிறது. அதனால் இந்த நீரை சக்தி அப்படின்றாங்க. 3வது உஷ்ணம். உஷ்ணம் அப்படிங்கிறது அதாவது நெருப்பு. நிலம், நீர், நெருப்பு. அப்போ இந்த நெருப்பு அப்படிங்கிறது இந்த அண்டத்தில் ஒரு 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 வகை அப்படிங்கிறது சூரியன், சந்திரன், அக்னி. அப்போ இதுதான் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய காமம், கோபம், உஷ்ணம் அப்படிங்கிறது. அப்போ அண்டத்தில் உள்ளது தான் பிண்டம் அப்படிங்கிற நம்ம 3 பார்த்தோம். இப்போ 4வது காற்று. இந்த காற்று அப்படிங்கிறது இந்த அண்டத்தில் தென்றல், புயல். இது நம்முடன் உள்சுவாசம், வெளிசுவாசம். அப்போ இந்த உள்சுவாசம், வெளிசுவாசம் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆத்மா. உடல் அப்படின்னு ஒன்று இயங்கணும் அப்படின்னா ஆத்மா இல்லாமல் அது இயங்காது. அதனால தான் இந்த மூச்சு காற்றை
ஆத்மா அப்படின்னு நம்ம பேசுகிறோம். கடைசியாக எஞ்சி இருப்பது மனம். அப்போ மனம் அப்படிங்கிறது தான் ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, கடைசியில் ஆகாயம் அப்படிங்கிறது தான் இந்த மனம். இந்த மனத்தை ஒருவன் அடக்கினால் ஒளியை காணலாம். அப்போ அண்டத்தில் உள்ளது தான் பிண்டம் அப்படிங்கிறதுக்கும், இந்த அண்டம் தான் நம் உடலில் இந்த 5 விதமாக பிரிந்து கிடக்கிறது அப்படிங்கிறதும், இந்த பஞ்சபூதங்களினுடைய ஆற்றலும் இந்த பஞ்சபூதங்களுடைய உடலும் இல்லாமல் நாம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொன்ன இந்த 5 விதமான தத்துவங்கள். இது நான் சொல்லலை, இது சித்தர்கள் சொன்னது. நான் இதை என்னுடைய செவியில் முழுவதுமாக கேட்டது பாபநாசத்தில் வசிக்கும் பாட்டு சித்தர். அவருடைய காணொலியை பார்க்கும் பொழுது தான் 2 தடவை 3 தடவை கேட்கும் பொழுது தான் இந்த விஷயம் எனக்கு தெளிவாக தெரிய வந்தது. அப்போ அதான் சொன்னேன், நம் கண்முள்ளே இல்லாத சித்தர்களும் உண்டு, நம் கண்முள்ளே நமக்கு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்களும் உண்டு. இவர்களுடைய வேலை தான் கற்ற இந்த ஞானத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு, அவர் என்ன சொல்கிறார், 5 லட்சம் மக்கள் அப்படின்றாராம். 5 லட்சம் பேருக்கு இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காதா சொன்னாப்புல. அப்போ இந்த 5 லட்சம் மக்களில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறதை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே, நம்ம இன்னும் ரொம்ப இன்டெப்த்தாக உள்ளே போக வேண்டாம், இப்போ விஷயத்துக்குள்ளே வரலாம். அப்போ ஒரு யோக கலையை ஒருவன் செய்யும் பொழுது, இப்போ நான் சொன்ன இந்த பஞ்சபூதங்களிலான உடம்பு, இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது மூச்சு காற்றினால் செயல்படும் பொழுது, அது பரமஹம்சர் யோகானந்தர் எழுதியதாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சித்தர்கள் எழுதியிருந்தாலும் சரி, இல்லை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்ன வள்ளலாராக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லோருமே கணக்கிட்டு கோடிட்டு காட்டியது ஒரு மனிதன், அதாவது ஒரு சராசரியாக ஒரு ஆரோக்கியமான மனிதன் விடக்கூடிய ஒரு மூச்சு காற்றின் அளவு 21,600 அப்படிங்கிறப்ப ஒரு நிமிடத்திற்கு 15 முறை. இதை யார் ஒருவன் சமமாக செய்கிறானோ அவனே ஒரு ஆரோக்கியமான மனிதன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கோபப்படக்கூடிய மனிதனுடைய சுவாசத்தின் வேகம் அதிகரிக்கும், மிருகங்களின் சுவாசம் அதிகரிக்கும். அதனால தான் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் பார்த்திங்கன்னா அந்த மூச்சு விடும் அளவினால்தான் அவர்களுடைய ஆயுள் அப்படிம்பாங்க. இதில் முதலை விதிவிலக்கு, அதிக காலமாக வாழக்கூடிய யானை விதிவிலக்கு, இதெல்லாம் ரொம்ப கம்மியான மூச்சு காற்றை விடும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு மனிதன் கோபத்தை கட்டுப்படுத்தினால், காமத்தை கட்டுப்படுத்தினால் இந்த மூச்சு காற்று தானாகவே அடங்கும் அப்படிங்கிறது தான் இவர்கள் எழுதிய புத்தகத்தில் எல்லாமே உண்டு. இது நிறைய இடங்களில் பார்ப்போம். 21,600 முறை ஒருவன் சுவாசிப்பால் அப்படிங்கிறது தான் ஒருவனுடைய மிக மிக சரியான ஆரோக்கியமான ஒரு மூச்சு காற்று. இதை சிலர்கள் 24,600 அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கொஞ்சம் அப்போ 16, 17 அப்படிங்கிற கணக்கு வரும். அதுதான் ஒரு மனிதன் இழுக்கும் மூச்சின் அளவு 12 அங்குலம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய சுவாசம் சென்று திரும்பி மாறும் இடங்கள் 6, அதாவது 6+6 ஆதாரங்கள். சுவாசம் இயற்கையாக மாறும் கால அளவு இடது நாசி வலது நாசி, அதாவது 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த சுவாசமானது இடது நாசி வழியாகவும் வலது நாசி வழியாகவும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது காலை முதல் மாலை வரை, அதாவது 6 மணி முதல் 10 மணி வரை, அதுக்கப்புறம் 10 மணி முதல் 2 மணி வரை, அதுக்கப்புறம் காலை 2 மணி முதல் 6 மணி வரை. அதாவது இரவு முதல் காலை வரை ஒரு கணக்கு, 10 மணி முதல் 2 மணி வரை ஒரு கணக்கு, இதுக்கப்புறம் அதிகாலை. அப்போ அதிகாலை அப்படிங்கிறது தான் 2 மணி முதல் 6 மணி வரை சுவாசம் தலை பகுதிக்குள் இயங்குவதால் அந்த நேரம் பிராணாயாமம், அதாவது யோகமோ தியானமோ தவமோ செய்ய ஏற்ற நேரமாகும் அப்படின்னு பெரியவர்கள் கணித்து சொன்ன ஒரு விஷயம். அதைத்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்குமே 100% ஒரு பலன் நம்மிடம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேர கணக்கு. அப்போ அதுபடி தான் பார்த்திங்கன்னா காலையில் தவமோ தியானமோ யோகமோ செய்வது நல்லது அப்படிங்கிறத சித்தர்கள், நான் இப்போ வாசித்தது எல்லாமே அகஸ்தியர் 12,000 அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து தான். ஏன்னா இது எனக்கு ஒரு நண்பர் சொல்லி நான் அந்த புக்கை வாங்கி படிச்சிருந்தேன். நான் இன்னும் ஒரு 5% கூட முடிக்கவில்லை. அப்போ 5%லேயே நமக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிய வரும் பொழுது, நூல்களின் மூலமாக தான் மனிதன் ஞானம் அடைவான் கலியுகத்தில்
இரண்டாவது பக்தி. அப்போ ஒரு மனிதன் பக்தி அப்படிங்கிறத தேடும் பொழுது இந்த நூலை அவன் படிக்கும் பொழுது நான் யார் அப்படிங்கிறதை ஒருவன் தானாகவே உணர்ந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறங்கிறதை பஞ்சபூத தத்துவங்களை உணர்ந்து இதை தான் நாம் உடலுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் உணர்ந்து அதன் மூலமாக தான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இறைவனுக்கும் இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் அடிபணிந்து செய்வதால் ஞானம் என்ற ஒன்றை இவன் அடைவான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ இவ்வளோ நேரம் யோக கலைகளும் அதனுடைய வரலாற்றையும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இது அனைத்து மனிதர்களுக்கும் ஏற்றது தான். இதை செய்வதற்கு எல்லோருக்குமே தகுதி உண்டு. தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த வரலாறு, இப்போ நாம் பார்க்குறது இந்த யோகத்தின் மறுபக்கம். அப்போ இந்த யோகம் அப்படின்னு ஒருவன் பயிலும் பொழுது இது ஒரு பொருளாதாரத்தை சார்ந்தோ இல்லை என்றால் நம்முடைய ஆசபாசங்களுக்காகவோ இதை செய்வது சாத்தியமாகாது. அது நீங்கள் எந்த நேரத்தில் செய்தாலும் நினைத்ததை அடையக்கூடிய எல்லா ஒரு விதமான சித்திகளும் இதில் உண்டு அப்படிங்கிறதை ஒரு மனிதன் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, கடவுள் சொல்லி நாம் கேட்கின்றோம். எது? இந்த யோக முறைகளும் தியான முறைகளும். இதை ஒருவன் பயின்றாலோ இல்லதை பயிற்சி செய்தாலோ இவன் கடவுளோ இல்லது இந்த பிரபஞ்ச தாயினுடைய பாசமான பிள்ளைகளில் ஒருவனாக மாற வேண்டும். அப்போ பிரபஞ்சத்திற்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் இவன் செய்யக்கூடாது. பிரபஞ்சத்திற்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை முதன்மையாக இவன் செய்ய வேண்டும். அப்போ முதல்ல இந்த பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்ச தாய்க்கு பிடித்தது என்ன? அன்பே சிவம். அனைவரிடமும் அன்பை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் தத்துவம். ஒருவரிடம் அன்பை செலுத்தாமல் ஒருவனுக்கு பக்தி வராது. இந்த பக்தி என்பது வராமல் ஒருவனால் கலைகளை தேட முடியாது. ஒருவன் கலைகளை தேட முடியாத வரை தான் யார் என்பதை உணர முடியாது. அப்போ எல்லாவற்றிற்கும் முதலான மூலாதாரம் எது அப்படின்னா அன்பு. ஒருவன் அன்பு அப்படிங்கிறதை அனைவரிடத்திலும் காட்ட வேண்டும். அப்போ இந்த அன்பு அப்படிங்கிறத காட்டும் பொழுது தான் இந்த குவாலிட்டிஸ், நாம் யார், நம்முடைய தரம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ ஒருவர் மீது அன்பு அப்படிங்கிறதை காட்டும் பொழுது தான் தான் முன் ஜென்மங்களிலோ இல்லை நேற்று வரையோ நாம் எப்படி இருந்தோம், நாம் எத்தனை பேருடைய மன கஷ்டத்திற்கு நாம் ஆளானோம், எத்தனை பேரை நாம் பழி சொன்னோம், எத்தனை பேரிடம் நாம் கோபத்தை காட்டினோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒருவன் உணர்ந்து கில்ட்டி ஃபீல் அப்படிம்பாங்கள்ல, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வான். அந்த இடத்தில் நான் செய்தது தவறு அப்படிங்கிறதை உணரக்கூடிய ஒரு தத்துவம். அப்போ இது எல்லாமே அந்த மனிதனுக்கு வரும்பொழுது அதை மீண்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம். ஏன்னா விஷயங்கள் எல்லாமே தெரிந்து கொண்டு அன்பே சிவம் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொண்டு ஒரு புறம் தியானத்தையும் யோகத்தையும் செய்து கொண்டு மறுபுறம் தவறுகளையும் பிழைகளையும் செய்து கொண்டால் அவன் செய்யக்கூடிய யோகத்திற்கும் தியானத்திற்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால் எந்த ஒரு பலனையும் அனுபவிக்க முடியாது. ஒரு ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஒளி என்பதை ஒருவன் காணவே முடியாது. அப்போ அன்பே சிவம் அப்படிங்கிறதை உணர்ந்து தியானத்தின் மூலமாகவும் யோகத்தின் மூலமாகவும் தான் நம்மால் அந்த ஜோதியை காண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒருவனுக்கு வந்தால் அவன் பிரபஞ்ச தாய்க்கு பிடித்தமான ஒரு வேலையை அவன் செய்தாக வேண்டும். இது முதல் ரூல். இரண்டாவது, கடமையை திறன்பட தெளிவாக செய்ய வேண்டும். கிருஷ்ணர் சொன்னது அதுதான், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத அப்படிங்கிறது. ஒருவன் யோகத்தையோ தியானத்தையோ கற்றுக்கொண்டு அதை பயிற்சி செய்யும் பொழுது கடமையை தெளிவாக செய்ய வேண்டும். நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த பாத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தின் பொருள் நாம் உணர்ந்து அது என்னென்ன படிநிலைகளாக இருந்தாலும் சரி, அது குழந்தை பருவமோ வாலிப பருவமோ திருமணமான ஆகாத ஆண்மகன்களோ ஒரு தாய் தந்தையோ தாத்தா பாட்டியோ நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை எத்தனை பரிமாணங்கள் நாம் எடுக்கிறோமோ அத்தனையும் ஒருவன் திறன்பட சிரித்த முகத்தோடு தெரிந்தே
ஞானத்தோடு அந்த வேலையை அவன் செய்தாக வேண்டும். இது இரண்டாவது விஷயம். அப்போ முதல் அன்பு காட்ட வேண்டும், அன்பே சிவம் அப்படின்னு தெரிய வேண்டும். இரண்டாவது நம்முடைய பிரபஞ்ச தாய்க்கு பிடித்தமான விஷயங்களை செய்ய வேண்டும். மூணாவது கடமைகளை பலன் எதிர்பார்க்காமலும் ஒருவன் செய்ய வேண்டும். அப்போ மூன்றுமே மிக முக்கியமான ஒரு விஷயமாயிருச்சா. நாலாவது மறுபடியும் ஒன்றாவது விஷயத்துக்கு தான் வர்றது. தான் செய்யக்கூடிய இந்த தியான முறைகளோ யோக முறைகளையோ ஒரு பலனுக்காக செய்யக்கூடாது அப்படிங்கிறது இயற்கையின் சட்டம். ஒரு தியானம் நான் செய்து கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு இந்த பொருளெல்லாம் வந்துவிட வேண்டும், நான் இவர்களெல்லாம் வசியம் பண்ண வேண்டும், நான் நினைத்ததை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனக்கோட்டைக்குள் ஒருவன் தியானம் பயின்றாலும் அது வீண். அதுதான் நாலாவது நான் சொன்ன வர்ற விஷயம். என்னென்னா, ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு யோகத்தை செய்யக்கூடாது. பலன்னா என்ன, இந்த ஜோதியை தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு வேண்டுதல் தான் அப்படின்றாங்க. கடவுளைத்தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு ஆசை தான் அப்படின்றாங்க. அப்போ ஜோதியை தான் பார்க்க போகிறோம், கடவுளைத்தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நம்முடைய மனதில் ஓடக்கூடாது. இப்போ புரிஞ்சா? அதுதான் முதலில் ஒருவன் தியானமும் யோகமும் பழக வேண்டும். பிரபஞ்ச தாயினுடைய ஆசைக்கு ஏற்றாற்போல் அவன் நல்ல மனிதனாக வாழ வேண்டும். எடுத்து வந்த பிறவியில் தன்னுடைய கடமையை அவன் நன்றாக தெளிவாக செய்தாக வேண்டும். மீண்டும் தான் செய்யக்கூடிய பயிற்சியில் பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். கடவுளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆசையிலையும் ஒருவன் தியான முறைகளையோ யோக முறைகளையோ செய்யக்கூடாது. ஒளியை பார்க்க போகிறோம், இந்த ஒளி வருது 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 வருதுங்கிறதையும் ஒருவன் பார்க்கக்கூடாது. கடமை அப்படிங்கிறதை அமைதியாக அமர்ந்து தியானத்தையும் யோகத்தையும் செய்து கொண்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே ஒருவன் சென்று கொண்டே இருக்கும் பொழுது, அவன் அமரும் பொழுது ஒரு நாள் இந்த தீப ஒளி, இந்த ஜோதி அவன் எதிர்பார்க்காமலேயே அவன் கண்முன்னே வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் விதி. அப்போ ஒருவன் எதிர்பார்த்து ஒரு யோகத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்படிதா? அப்போ ஒருவன் யோகத்தையோ தியானத்தையோ செய்யும் பொழுது இந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு யோக முறையும் அவனுக்கு 1% கூட ஒரு பலனை கொடுக்காது. இது தெரிந்து கொண்டால் அடுத்து இரண்டாவது மிக 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 முக்கியமான விஷயம், இந்த யோக கலைகளில் கற்று தேர்வதற்கு 12 வருட காலங்கள் ஆகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு 12 வருட காலம் ஒருவன் நாம் ஏற்கனவே சொன்ன இந்த 4 விதமான சட்டங்களையும் பின்பற்றி சரியான பாதையில் வந்தால் இவனால் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக இவன் மாறுவான். அப்போ எதையெல்லாம் நாம் இவ்வளவு நாள் கடைபிடித்து இந்த 12 வருட காலமாக நாம் செய்கிறோமோ, ஒரு குருவாக மாறும் பொழுது எவ்வாறு நாம் இந்த 12 வருட காலம் வாழ்ந்தோமோ இதுபோல்தான் அவன் காலம் முழுவதும் இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த பொருள் சார்ந்த விஷயத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும், பற்றற்று இருக்க வேண்டும், ஆடம்பரத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். அப்படிங்கிறது எல்லாமே குருமார்களுக்கு பொருந்தும். யார் குருமார்கள்? நாம் தான். இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலையை மிக நேர்த்தியாக எந்த ஒரு ஆசாபாசம் இல்லாமல், எந்த ஒரு ஆசைகள் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கலை தான் பின் நாட்களில் நமக்கு சந்தர்ப்பம் வாய்த்தால், கடவுள் நமக்கு அந்த அருளை கொடுத்திருந்தால் நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக மாறுவோம். இது நீங்களோ நானோ நினைத்தால் அதை செய்ய முடியாது. அதற்கென்று விட்ட குறைகள் இருந்திருக்க வேண்டும். இது கனவிலோ இல்லை நேராகவோ யாராவது ஒருவர் உங்களுக்கு அந்த கட்டளையை கொடுப்பார். இதை நீ சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டளை நமக்கு வரும். அப்போ அது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு 1% கூட சந்தேகம் இல்லை அப்படிங்கிற எல்லா விதமான பயிற்சிகளும் தெளிவாக செய்து உண்மையை உணர்ந்து பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை தெரிந்து எது இந்த சட்டம், எது பிரபஞ்ச சட்டம், எது மனித சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு உணர்ந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அதன் மூலமாக எந்த ஒரு தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடாது. எப்போ வரைக்கும்? இந்த 12 வருட காலம் முடியும் வரைக்கும்.
அதற்கப்புறம் உங்களுக்கென்று ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு அதற்காக பொருளை ஈட்டலாம், தவறு கிடையாது. அது ஒரு கோவிலை கட்டுவதற்காகவோ, இல்லை ஒரு பசு பராமரிப்பு செய்வதற்காகவோ, இல்லை என்றால் ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய விஷயங்களில் கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கக்கூடிய சில விஷயங்கள் செய்வதற்கும் இன்றைய காலகட்டங்களில் ஒரு பொருள் உதவி தேவைப்படும். அது போன்ற விஷயங்களோ, இல்லை குரு குலம் கட்டுவதற்கோ, இல்லை என்றால் ஆன்மீக சம்பந்தமான ஒரு பாடசாலையை, அதுதான் குருகுலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கோ, இல்லை இதன் மூலமாக ஈட்டக்கூடிய பணத்தில் ஒருவருடைய பசி ஆற்றக்கூடிய விஷயம், இதெல்லாமே இந்த பணத்தில் நீங்கள் செலவு தாராளமாக செய்யலாம். அதிலிருந்து நீங்கள் உண்ணக்கூடாது. எப்போ? இந்த 12 வருட காலம் வரைக்கும். அப்படின்னா இதையே வேலையாக செய்தால் அதிலிருந்து ஒரு சொல்ப பணத்தை எடுத்துக்கொள்வதில் தவறு இல்லை அப்படிங்கிறதை குரு தட்சணை அப்படிங்கிறதுல நான் படித்த சில புத்தகங்களில் படித்ததுண்டு. ஒரு சிறு தொகை அப்படின்னா 1% வச்சிங்களேன், 100 ரூபா வந்து ஒரு ரூபா தாராளமாக நீங்கள் எடுத்து அதில் செலவு செய்யலாம், மனசாட்சிப்படி. அப்போ பொருளும் வேண்டும், உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வேண்டும். அதற்கு மனக்கோட்டையில் அல்லாமல் ஒரு நல்ல காரியம் அப்படின்னா இந்த மாதிரி அன்னமிடுவது, அன்னதானம், இறைப்பணி, கோவில் குடமுழக்கு அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களால் செய்யக்கூடியதுக்குண்டான வருமானம் வந்தால் நீங்கள் தாராளமாக அதை எடுத்து செய்யலாம். அப்போ முதலில் மனிதன் அப்படிங்கிற மனிதனாக மாற வேண்டும் என்றால் இந்த பஞ்சாட்சர தத்துவத்தையும் உடலுக்கும் அண்டத்திற்கும் உண்ட ஒற்றுமையை தெரிந்து கொண்டு பஞ்சபூதங்களுக்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து பிரபஞ்ச தாயினுடைய பிடித்த பிள்ளையாக ஒருவன் வாழ்ந்து கடமையை தெளிவாக செய்து பற்றற்று வாழ்ந்து வேலையெல்லாம் முடித்த பின்பு, அதாவது கடமையெல்லாம் முடித்த பின்பு 12 வருட காலம் ஒருவன் தெளிவாக அந்த கலையை செய்தால் அவன் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதிலும் ஆசாபாசம் வருமானம் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக கலையை திருப்தியாக ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக வரக்கூடிய இல்லால் வந்த வருமானத்தை அவன் ஆன்மீக விஷயங்களுக்காகவோ, இல்லை என்றால் ஒருவர் பசி தீர்க்கக்கூடிய விஷயங்களுக்காகவோ தாராளமாக செலவு செய்யலாம். இது கடவுள் விரும்புவது. அப்போ இவ்வளவு விஷயங்களும் ஒரு மனிதன் தெரிந்து கொள்வதற்கு அவன் செய்ய வேண்டிய முதல் விஷயம் தேடல். நான் யார் அப்படிங்கிற அந்த தேடலில் ஒருவன் மூழ்கினால் மற்ற விஷயங்களை அறியக்கூடிய சந்தர்ப்பங்களை கடவுளும் சரி, சித்தர்களும் சரி, முனிவர்களும் ரிஷிகளும் நமக்கு கண்டிப்பாக தேடி கொண்டு வந்து கொடுப்பார்கள். எந்த ஒரு மாற்று கருத்தும் இதில் கிடையாது. அப்போ படித்த விஷயங்கள் நமக்குள்ளேயே வைத்துக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால்தான் தெரிந்த விஷயங்களை நமக்குள்ளே வைத்துக்கொள்ளாமல் இந்த டிஜிட்டல் மூலமாக பதிவேற்றம் செய்து வைத்தால் இன்று நமக்கும் மட்டுமல்லாமல் வருங்காலங்களில் அதிகப்படியான மக்களுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் அவர்கள் தேடும் பொழுது இந்த காணொளி அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ எல்லாவற்றையும் முடித்த பின் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், பயிற்சி அப்படிங்கிறதை யார் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இதுவரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே இதற்கு முந்தைய யுகத்தில் இருந்ததற்கு ஏற்றாற்போல் கொடுத்த அறிவுரைகள். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த அறிவுரை கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் அப்படி. இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் நாம் இதை செய்தாக வேண்டும். அது என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, இல்லை அந்த பயிற்சியை செய்து கொண்டிருந்தாலும் சரி, இவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஆன்மா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா அப்படிங்கிறது அது நம்மளுடைய உடலில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளோதான். இந்த உடல் வயதாகிவிட்டால் இது இன்னொரு உடம்பை தேர்ந்தெடுத்து கொள்ளும் அப்படிங்கிறதை நமக்கு புரியணும். அதுபோல் இந்த குணங்கள், ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம், இதில் என்ன அப்படின்னு தேடி பார்த்து 3 குணங்களிலும் இந்த ரஜோகுணம், தமோகுணம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடாது அப்படிம்பாங்க. அதில் தான் இந்த சுயநலமும் அதிகாரத்துவமும் வரும். அதை விட்டுட்டு இந்த சத்திய குணம் அப்படிம்பாங்க, சத்துவகுணம். இந்த சத்துவ குணத்தை நாம் எடுத்திருக்க வேண்டும்.
அப்போ சத்துவ குணம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அதில் அடங்கும். உணவு முறை முதற்கொண்டு சைவ உணவு அப்படி தான் சாப்பிடணும்னு அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். சைவ உணவுலையும் ரொம்ப ஜீரணமாகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். இதில் சில உடலுக்கு தீங்காகக்கூடிய விஷயங்களும் அதில் உண்டு. அதில் இந்த பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் உடலில் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இது அப்படிம்பாங்க. இதெல்லாம் நாள்பட உடனே குறைக்க முடியாது, நாள்பட குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களும் மனிதனுக்கு தெரிய வேண்டும். அப்போ கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இந்த 3 யோகத்திலும் என்ன உண்டு அப்படிங்கிறதுக்கு உண்டான வித்தியாசங்கள் தெரிந்து அதன்படி நாம் நடந்து கொண்டே இருந்தால்தான் இந்த 4வதாக நான் சொன்ன இந்த வாசி யோகமோ கிரியா யோகமோ ஒருவன் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அன்றாட அவன் செய்வதற்கு உண்டான பழக்க வழக்கங்கள் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து கடவுளை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ கடவுள் அப்படின்னா நீங்கள் மத சார்ந்தோ இல்லை என்றால் பிரபஞ்சமோ இயற்கையோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் நல்லது செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது, நாம் கெட்டது தீயது செய்தாலும் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், அதற்கு உண்டான ஒரு தண்டனையும் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும். உடலை சுத்தம் செய்வதற்கும் எவ்வளவு தூரத்திற்கு நாம் தினமும் பாடுபடுகிறோமோ, 2 முறை குளிப்பது, பல்லுக்கு தனியான பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்கிறதுக்கு சில விஷயங்கள், முகத்தை கழுவுறதுக்கு தனியாக கிரீமு, அதாவது உடலை பாதுகாப்பதற்கு, அதாவது உடலை சுத்தம் செய்வதற்கு நாம் எவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் மனதை சுத்தம் செய்வதற்கு உண்டான வேலைகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ மனதை சுத்தம் செய்வதற்குன்னா என்ன? நல்ல சிந்தனைகள், நேர்மறையான சிந்தனைகள், நமக்கு எது வேணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கிறோமோ அது கடவுள் அனைவருக்கும் அதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதை நாம் தெளிவுபடுத்தணும், புரிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு தீய விஷயங்கள் நடந்தால் இது மற்றவர்களுக்கு நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத கடவுளை வேண்டக்கூடிய அந்த மன பக்குவம் நமக்கு வரணும். அப்போ இது எல்லாமே நம்முடைய உடலில் மனதிற்கும் தேவையான விஷயங்கள் வாழ்வதற்கு. அப்போ இது போன்ற குவாலிட்டிஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அதான் சொன்னேன். அதே போல் மூச்சின் நிலைகளை நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். அது முதலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது தியானம் பண்ணும் பொழுதேவும் மூச்சு காற்றை கவனித்தல் மிக அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தியானம் பண்ணும் பொழுதே மூச்சு காற்றை கவனிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாகும். அப்போ நாள்பட நாம் சாதாரணமாக அன்றாட வேலைகளை செய்யும் பொழுதும் கூட நமக்கு இது போன்ற விஷயங்கள் நம்மளால் நம்முடைய மூச்சுக்காற்றை தெளிவாக கவனிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒருவனுக்கு வரும். அதுதான் அந்த நம்மளுடைய ப்ரீத்திங் லெஸ். சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருப்பவருக்கு இந்த மூச்சு விடுறதே மறந்துடுவாங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் வரும் மூச்சு. அப்போ அவங்களுக்கு என்னென்னா உள்ளே உயிர் சக்தியினுடைய அளவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் அந்த மூச்சை அறிதல் அப்படிங்கிறது. அப்போ எல்லாமே மனதுன்னா என்ன? அப்போ மனதிற்கும் புத்திக்கும் உள்ள அந்த வித்தியாசம், 3வது கண் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா? அப்போ அந்த 3வது கண் அப்படிங்கிறது என்ன? அப்போ ஞானம் அப்படிங்கிறதை நாம் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இது எல்லாமே தேடணும். அப்போ தேடுவது அப்படிங்கிறது எதற்காக வேண்டும் என்றால், கடைசியாக அந்த முக்தி அப்படிங்கிறது ஒன்றை அடையத்தான். அப்போ அந்த முக்தி அப்படிங்கிறத நம்ம அடைந்தால் அதுதான் மறுபிறவி இல்லை, அதாவது மீண்டும் நமக்கு பிறவி கிடையாது அப்படிங்கிறதை உணரணும். சில பேர் சித்தர்கள் இருப்பது பிறவா நிலை, அந்த உடலோடே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு பிறவி கிடையாது. அதனால தான் ஜீவசமாதி அடைந்தவர்களுக்கு அவர்களுடைய உயிர் அங்குதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. நாம் தேட வேண்டியது முக்தி, மீண்டும் ஒரு பிறவி வேண்டாம் அப்படிங்கிறவர்களுக்காக தான் ஏற்கனவே சொன்ன இந்த விட்டக்குறை அப்படிங்கிறதுல இந்த தியானமும் யோகமும் அவர்களை அடையும். அதற்கப்புறம் மோட்சத்திற்கும் அதற்கு தேராக இருக்கக்கூடிய முக்திக்கும், இது ரெண்டுமே ஒரு மனிதன் புரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அதை தேட வேண்டியது நம்முடைய வேலை. அது போன்ற குருமார்களுடைய வருகை, அந்த குருமார்களும் சரி சித்தர்களும் சரி இவர்கள் பற்றிய நிறைய விஷயங்களை நாம் படித்து தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா,
இத்தனை விஷயங்களை ஏன் நமக்காக இவர்கள் சொன்னார்கள்? சொல்வதற்கு அவர்களுக்கு என்ன அந்த கட்டாயம்? அப்போ ஒரு மனிதன் அவன் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, வாழ்ந்து முடித்த பின்னும் இது போன்ற அதிகமான விஷயங்களை, அது யார், மகாவதர் பாபாஜியாக இருந்தாலும் சரி, இல்லை அதற்கப்புறம் சொன்ன லாகிரி மகாசாயா, பரமம்ச யோகானந்தா, இதெல்லாம் நாம் புத்தகங்களில் படித்தவர்கள். அதற்கு முன்னால் வாழ்ந்த நாம் தெரிந்து கொண்ட அந்த சித்தர்கள் இருப்பாங்க. அகஸ்தியர், அதற்கப்புறம் பதஞ்சலி முனிவர், சிவாக்கியர், திருமூலர், ராமானுஜர், நிறைய பேர். அப்போ இவர்கள் பற்றிய விஷயங்கள் ஏன் எத்தனையோ மனிதர்கள் வந்து சென்றிருந்தாலும் இவர்களுடைய பெயர் எப்படி காலத்தில் பசுமரத்தில் அடித்த அந்த ஆணி போல ரொம்ப வேரூன்றி இருக்குது அப்படிம்பாங்கள்ல, எப்படி இவர்களுடைய பெயர்கள் இந்த இடத்தில் எல்லா இடத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது தெரிந்தால்தான் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் அதில் உண்டு அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு உண்டான முயற்சிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுபோல் யோகத்தை பயின்பவர்களும் சரி, தியானத்தை பயின்று கொண்டிருப்பவர்களும் சரி, குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ 2 முறையோ அதை கண்டிப்பாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். மிகவும் தெளிவான சாந்தமான மனோபாவமான, ரொம்ப திருப்தியான, அமைதியான, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அந்த ஆத்ம திருப்தியோடு தான் இந்த பயிற்சிகளை அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. தூக்கம் அப்படிங்கிறது ஒரு 6 மணி நேரம் முதல் 6:30 இல்லை ஒரு 7 மணி நேரம் ஒரு மனிதன் நன்றாக தூங்கினாதான் அவனால் இந்த தியானமோ யோகமோ செய்ய முடியும். அதற்கு உண்டான வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கீழே ஒரு பிளாங்கெட், அதாவது தரையில் அமர்ந்து செய்யக்கூடாது. கீழே ஏதாவது ஒரு பிளாங்கெட் இல்லை உட்டன் பிளாங்கெட் மாதிரியே போட்டு அதில் செஞ்சுக்கலாம் அப்படின்லாம். அதுபோல் தன்னுடைய முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக, ஏன்னா அந்த சகஸ்கார சக்கரத்தில் பிரபஞ்ச ஆற்றலினுடைய என்ட்ரி அது வர்றதுக்கு இந்த முதுகுத்தண்டு அப்படிங்கிறது ரொம்ப நேர்கோட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிந்துட்டு செய்யணும். ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரபஞ்சத்தில் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒளி. இந்த ஒளி யார் எழுப்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்ச தாயினுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும் கூட. சாத்விக் உணவும் அங்கே தெரியுமா, ரொம்ப சைவமான உணவு, அதை மட்டுமே தான் இந்த பயிற்சியை செய்பவர்கள் எடுக்க வேண்டும். எவ்வளவுதான் பயிற்சி செய்து கொண்டு ஒரு உயிரை கொன்று அசைவ உணவை உண்ணுபவர்களுக்கு 24 மணி நேரம் தியானம் செய்தாலும் சரி, யோகம் செய்தாலும் சரி, அதில் எந்த ஒரு பலனும் இருக்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. அதுக்கப்புறம் வேலையோ தூக்கமோ உறக்கமோ எதுவாக இருந்தாலும் அதற்கு என்று ஒரு நடுநிலை, எதுவுமே அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, குறைவாகவும் சாப்பிடக்கூடாது. அதிகமாக தூங்கவும் கூடாது, குறைவாகவும் தூங்கக்கூடாது. அதிகமான வேலைகளை செய்யக்கூடாது, ஒன்றுமே செய்யாமையும் இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாகவும் உணவை உண்ணக்கூடாது, அதுபோன்று ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிடக்கூடாது. இது எல்லாவற்றுக்குமே நடுநிலை அப்படிங்கிற ஒன்று விஷயத்தில் வரணும். அப்போ இந்த விஷயத்தை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, அதை நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஏன்னால் இன்பமும் கடவுள் கொடுத்தது, துன்பம் வந்தாலும் கடவுள் கொடுத்தது. இந்த ரெண்டுக்குமே நாம் ரியாக்ட் பண்ணாமல் நார்மலாக நம்முடைய வேலையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற பயிற்சி செய்யும் பொழுது ஒரு டார்க்கான ரூம், இருட்டு அறை, அதாவது வெளிச்சமில்லாத அறையில் அமர்ந்தால் பயிற்சி செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு மூடு, நம்மளுடைய எண்ணம் அது தெளிவாக படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டால் அது மைக் போட்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நீங்கள் பார்க்கும் அந்த அனுபவம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். திடீர்னு ஒளியை பார்த்துருப்பீங்க, இல்லை வாழ்க்கை ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது ஏன் சொல்லக்கூடாது அப்படின்றாங்கன்னா, மற்றவர்களின் ஆசையை தூண்டுவதற்கு நாம் ஒரு காரணகர்த்தாவாக ஆகிறோம். அதனால தான் இதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. சொல்லிக் கொடுக்க மீன்ஸ் நாம் அடைந்த அந்த அனுபவம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். அவர்களுக்கு அந்த காலகட்டம் வரும் பொழுது அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்றாங்க. சரியான ஒரு குரு அவர்கிட்ட தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக தெளிவான ஒரு விஷயம். தேடி பாருங்கள்.
எங்கு கற்றுக்கொண்டார்கள், எங்கு கற்றுக்கொண்டால் நமக்கு இந்த கலை முழுவதுமாக நம்முடைய உடலில் வந்து சேரும், அவர்களுடைய பின்புலம் என்ன, யார் வழி இவர்கள் இந்த கலையை கற்றுக்கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது, அதிகமாக கேட்கக்கூடாது, அதிகமாக பார்க்கவும் கூடாது. நம்ம கண் இருந்தும் குருடன் போல, காதிருந்தும் செவிடன் போல, வாயிருந்தும் ஊமை போல. இதுதான் இந்த மாதிரி தியான பயிற்சிகளையும் யோக பயிற்சிகளையும் செய்பவர்கள் இதைத்தான் கண்டிப்பாக பின்பற்றியே ஆக வேண்டும். இல்லையென்றால் செய்யக்கூடிய பயிற்சி சிறிதளவும் பலன் கிடையாது. அதுபோல் நாம் எப்பொழுதுமே இந்த அகங்காரம் இது சுத்தமாக இருக்கவே கூடாது. ஏன்னா கலியுகத்தில் இது அதிகம். அகங்காரம், அந்த ஈகோ அப்படிங்கிறது 18 வகையான ஈகோ உண்டு அப்படிம்பாங்க. நான் ஒரு புத்தகத்தில் படித்தது தான். அப்போ இந்த ஈகோ அப்படிங்கிறது மனுஷனுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மீண்டும் 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 பயிற்சி எடுப்பவர்கள் உணர்ந்து கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறது. அதுபோல் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை, இன்று நம்முடையது நாளை இன்னொருவருடையது அப்படிங்கிற அந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த பற்றற்று வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரும். எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்முடையது அல்ல. நாம் இந்த பிரபஞ்சத்தில் வரும் பொழுது, அதாவது இந்த மண்ணில் நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நம்மிடம் எதுவுமே இல்லை. அப்போ அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே நம்முடைய சொந்தமானது அல்ல. இன்று நம்முடையது, நாளை இன்னொருவருடையது அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் பயிற்சி பழகுவதற்கு உண்டான அந்த எளிய முறை நமக்கு திறந்து கொண்டே இருக்கும். அதுபோல் கடவுளுக்கு கண் இல்லை, எப்பொழுதுமே கடவுள் இமைக்காமல் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பயம், இந்த பயம் இன்று இல்லாததால் தான் நாம் இன்று கண்ணில் பார்த்து கொண்டிருக்கும் இத்தனை விதமான துன்பங்களும் சரி, நாம் பார்க்கும் சரி, நாம் செய்யாவிட்டாலும் நாம் கண் முன்னே நடக்கக்கூடிய சில விஷயங்களும் சரி, இதெல்லாமே இந்த கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதை தெரியாமல், இப்போ இவ்வளவு விஷயங்களும் இந்த கிரியாவோ இல்லை இந்த வாசி யோகமோ தியானமோ, இந்த மூன்றையுமே கற்றுக்கொள்பவர்கள் பின்பற்றினால்தான் இது அவர்களுடைய உடலில் ஒட்டும். இது இல்லாமல் ஒரு பேச்சு, நிறைய பேர், நான் பார்த்த மக்கள் அதிக பேர், இந்த பொறாமை, நம் கண் முன்னே ஒருவன் முன்னேறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறாமை, அது ஆன்மீக விஷயங்களிலேயும் ஆன்மீகத்திலேயும் இவனுக்கு முன்னாடி நான் இருக்கணும் அப்படிங்கிற போட்டி. இந்த போட்டியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா நிறைகுடம் தழும்பாது. அப்போ நிறைகுடம் அப்படிங்கிறவன் ஒரு கூட்டத்தில் ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டு அவன் எங்கே இருந்தாலும் அவனுடைய ஒளி பிரகாசமாக இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படிங்கிறதை உணர்ந்திருப்பார்கள் பல பேர். அப்போ ஆன்மீகத்திலும் அந்த ஈகோயிசம் இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா முட்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போய் நான் தான் கடவுள் முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கோடு நிறைய பேர் இருப்பாங்க. தனக்குத்தான் முதல் மரியாதை கரைக்க வேண்டும் அப்படின்ட்டு. ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கிறதை இந்த யோகிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அது பழைய நடிகர் எம்என் நம்பியார் சொல்லுவாங்க. நீங்கள் அவருடைய பேட்டி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். சபரிமலை செல்லும் பொழுது ஒரு முறை தான் அவர் ஐயன் முன் தரிசனம் போய் நிற்பாராம். ஏன்னா நான் எத்தனை முறை போனாலும் எனக்கு என்ன, கடவுள், அதாவது ஐயப்பன் என்னை ஒரு முறை பார்த்தால் போதும், நான் பிறந்ததனுடைய பலனை அடைந்து விடுவேன் அப்படின்னு எத்தனை நாள் அங்கே தங்கியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சென்று ஐயப்பனுடைய முகத்தை அவர் பார்க்க மாட்டார். ஏன்னா என்னை அவர் பார்த்து விட்டார், எனக்கு அது போதும் அப்படிங்கிறது. அப்போ இந்த முதல் மரியாதைக்கும் எங்கு போனாலுமே நமக்கு முன்னாடி ஒரு 4 பேர் நிற்கணும், எல்லா இடத்துலையுமே நமக்கு பரிவட்டம் கட்டணும், எல்லா இடத்துலையுமே நமக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த எல்லா இடத்துலையுமே விட்டுருங்க. ஏன்னா மனிதன் அவரவர் செய்த கர்ம வினைக்கு ஏற்பதான் எடுத்து வந்த ஒரு பிறவி. இந்த பிறவியில் நமக்கு என்ன கிடைக்குமோ அது நமக்கு கிடைத்தே தீரும். அதனால் இந்த மரியாதைகளுக்கோ எல்லா இடத்துலையுமே முதன்மையான இடத்தில் போய் நிற்கணும் அப்படின்னோ, நாம் சொல்வதை தான் எல்லாருமே கேட்கணுமோ அப்படிங்கிற இந்த எல்லா விதமான விஷயங்களிலுமிருந்து ஒருவன் விலகியே நிற்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த கிரியா யோகமோ வாசி யோகமோ தியான முறைகளோ எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம். பொய் பேசுதல், புறம் பேசுதல்,
மற்றவருடைய மனதை புண்படும்படியாக பேசுதல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு தியானத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம், ஞானத்தை அடைய போகிறோம், கடவுளை காணப்போகிறோம் அப்படிங்கிற அந்த தேடலில் நாம் போய்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு இது எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வந்தே ஆக வேண்டும். ஏன்னா அது இல்லாவிட்டால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது முழுமையாக அடையாது. அப்போ ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ நம் அமர்ந்திருந்தாலும் இதை நம்மால் முழுமைப்படுத்த முடியாது, கடவுளை தேட முடியாது, உணர முடியாது அப்படிங்கிறது தான் அதனுடைய உட்கருத்து. எது பிரபஞ்ச தாய் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, எது எதெல்லாம் நமக்கு பிடிக்காதோ அது மற்றவர்களுக்கும் பிடிக்காது, எது எதெல்லாம் நமக்கு பிடிக்குமோ அது மற்றவர்களுக்கும் பிடித்தே தான் ஆகும். ஏன்னா எல்லோருமே மனிதர்கள் தான். அப்போ மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மற்றவர்களுக்கும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா என் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அந்த ஆசை இருக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. அதனால் ஒருவரை மிதித்து அவர் மீது ஏறி போய் ஒருவனால் எதையும் அடைந்தாலும் அது நிலைத்திருக்காது அப்படிங்கிறது தான் அதோடைய உட்கருத்து. ஸோ மனிதனாக பிறந்தால் மனிதன் யோக முறைகளை கற்க வேண்டும் என்று நினைத்தால், யோகிகள் அப்படின்னு ஒரு பட்டம் நமக்கு பின்னால் வர வேண்டும் என்றால் ரிஷிகளும் சித்தர்களும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும், கடமையை தெளிவாக செய்தாக வேண்டும். அமைதி அப்படிங்கிறத மிக முனைப்போடு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம். மூச்சு காற்றின் அளவை உணர்ந்து கோபத்தை கட்டுப்படுத்தி தெளிவான சிந்தனையோடு கடமைகளை செய்து எல்லாவற்றிற்கும் நடுவில் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பயிற்சியையும் முறையாக தெளிவாக கற்றுக்கொண்டு பிறந்ததின் நோக்கத்தை முழுவதுமாக கற்று யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்கிற அந்த திருமந்திரத்தினுடைய உட்கருத்தை புரிந்து கொண்டு தேவையான வாழ்க்கையை தெளிவான விளக்கத்தோடு கற்றறிந்த யோக கலைகள் மூலமாக வந்த வேலையை தெளிவாக செய்து பற்று அற்று, புரியுதா, பற்று அற்று அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு அந்த தீப ஜோதி அந்த ஒளியை அமைதியாக காண்பதற்கு நூல்களில் ஞானமும் தேவை, கல்வியறிவும் தேவை, செவிவழி கல்வியும் தேவை, அனுபவ பாடங்களும் தேவை, பக்தியும் தேவை. இது எல்லாமே மனிதனுக்கு தேவை. எல்லாத்தையுமே நம்ம உடலுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் முதலில் அந்த சுத்தம் அப்படிங்கிறது எண்ணம், மனம், உடல் எல்லாவற்றையுமே சுத்தமாக வைத்து கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து செய்தால் இந்த யோக முறைகளை நாம் எப்படி கற்றுக்கொண்டோமோ, எதற்காக கற்றுக்கொண்டோமோ அதனுடைய பலனை முழுவதுமாக நாம் அறிந்தே ஆக வேண்டும். அதுதான் சொன்னேன். இதெல்லாமே தெரியும் பொழுது மனிதன் கண்டிப்பாக பிறருக்கு நன்மையைத்தான் செய்வான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த, புத்தகன் மூலமாக தெரிந்து கொண்ட, சித்தர்கள் மூலமாக அவர்கள் பேச்சில், அதாவது வாழும் சித்தர்னு சொன்ன பார்த்தீங்களா, இவர்கள் எல்லாம் பேச்சு இதெல்லாம் கேட்டு ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்னா அது மனிதன் கிடையாது, அப்போ முக்தியும் கிடையாது. அப்போ இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திற்குள் ஒருவன் வந்தால் அது கண்டிப்பாக அவன் எதை விரும்பி எதை தேடி வந்திருக்கிறானோ அதை அவன் எதிர்பார்க்காமலேயே அது கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கும். எதிர்பார்க்கிறது ஒன்று தான், கடவுளோடு இரண்டர கலந்திட, வள்ளலார் போல ஜோதியாக மாறி கடவுளோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த வேலையை செய்வதற்காகத்தான் மனிதன் எடுத்துகிட்டு வந்த இந்த பிறவி. அதை செய்வோம். காணொளி ரொம்ப பெருசாக இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி கடவுள் கொடுத்த வழி, இதை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது இன்று எனக்கு வந்த கட்டளை. நான் அதை தெளிவாக செய்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு காணொளியை இந்த இடத்தில் நான் முடிக்கிறேன். பிடித்திருந்தால் கேளுங்கள், மிகவும் பிடித்திருந்தால் சொன்ன விஷயங்களை பின்பற்றுங்கள். வாழ்க்கை நம்முடையது. நம் வாழ்க்கையை நாம் தான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.